Hello friends, welcome back my channel. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா PDFல இருக்கக்கூடிய ரெஸ்யூமை எப்படி நம்ம எடிட் பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க அத வேர்ட் ஃபார்மட்டுக்கு சேஞ்ச் பண்ணாமலே பாத்தீங்கன்னா PDF ஆவே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க எடிட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றதா இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. and பக்கத்துல பெல் ஐகானை ஆல்ல செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் மொபைலுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய டாக்குமெண்ட், அதாவது உங்களுடைய PDF டாக்குமெண்ட் ரெஸ்யூமில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய PDF டாக்குமெண்ட்டை ஃபர்ஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சூஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் என்னென்ன கரெக்ஷன் பண்ண போறியோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நோட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் கூட ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் சர்ச் பாரில் SCTJA அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணோன்னா அதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்க்டாப் மோட் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு மேலே உள்ள ஐகானை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் மோட எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல் இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. இதில் க்ரீன் கலர் பட்டன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்கள் PDFல இருக்கக்கூடிய ரெஸ்யூமை நீங்கள் அதில் அப்லோட் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் அப்லோட் ஃபைலை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபைல் மேனேஜில் இருக்கக்கூடிய அந்த ஃபைலை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் என்னென்ன எடிட் பண்ண போகிறீங்களோ ஜஸ்ட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்கன்னா அந்த இடத்த ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் மெயில் ஐடி சேஞ்ச் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அந்த மெயில் ஐடி நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும். ஜஸ்ட் நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயில் ஐடி இந்த மாதிரி நீங்கள் எதை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் உள்ள டியூல்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா எரேசர்லாம் இருக்குது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எரைஸ் பண்ணி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோடைய ஃபாண்ட் சைஸ் எல்லாமே இதில் அட்ஜஸ்ட் பண்ணி ஈஸியாக இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய ரெஸ்யூமை பார்த்தீங்கன்னா எந்த விதமான அலைன்மெண்ட் சேஞ்சும் இல்லாமல் ஈஸியாக பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் எடிட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை சேஞ்சஸ்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணி விட்டுக்கலாம், இல்லை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.